கங்கோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன வெறும் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லேக் வியூஸ் வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கங்குவா கங்குவா கங்குவான்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து ஹேஷ்டேக் போட்டு ரீடிக் போட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த டைமில் 1 o'clock வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்போட அந்த ட்ரைலர் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அதே எதிர்பார்ப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த ட்ரைலர் வந்து பார்த்தேன். அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுது ஒன் ஆஃப் த ஹை பட்ஜெட் படத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளியராக தெரியுது. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இந்த ட்ரைலர் கட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவா சார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க சண்டையை பற்றி தான் பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து இந்த படத்தில் ட்ரைலர் கட்ஸ் மூலமாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் லுக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா சார் வந்து காட்டுவாசியில் இருக்க மாதிரி இன்னொரு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சு. பட் அதுக்கான ஒரு எந்த விஷயமும் வந்து ட்ரைலரில் அவங்க காட்டவே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீரியாடிக் போர்ஷனில் இருக்க சூர்யா சாரை மட்டும் தான் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரைலரில் பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தோணுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் தெரியுது. இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ஸ் ரெஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலர் கட்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதையாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ரெஃபரன்ஸ் சீன்ஸ் வந்து எல்லாருமே நம்ம வைக்கிற மாதிரி தான் சிவா சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மர்மமாக இருக்குது. அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த காட்டுக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து காட்டுறாங்க. அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ண போகுது, எதுக்காக அந்த இடத்தெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து சிவா சார் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு தான் வந்து இந்த ட்ரைலரை மேக் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா டைட்டில் கார்டு வருது. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு லுக் விடுறாரு. அந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு குதிரையில் ஒருத்தர் வந்து இந்த ஓடெல்லாம் பறந்துட்டு வந்து வர மாதிரி இருக்குது. அது பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய காசிப்ஸ்லாம் கேள்விப்பட்டோம்ல, கார்த்தி சார் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து கண்டிப்பாக அது கார்த்தி சார் தான் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரோட பாடி ஷேப் வந்து அந்த ஒரு இதில் தெரியுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சார் வந்து கிளைமேக்ஸில் வரப்போகிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலர்லேயே உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலர் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்காங்க. அண்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா October 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா வேட்டையனோட ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ப்போம் எது வந்து ஜெயிக்குது அப்படிங்கிறத நம்ம October 10 அன்னைக்கு.